लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैव सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கிற 2732வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய ரிக்வேதசாரமான திருவிருத்தர் திருமொழியினுடைய 93வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கிடம்பியாச்சான் அருடைய தனியன் கருவிருத்த குயினீத்த பின் காமக்கடுமை நீந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவீர்கோன் விருத்த திருவிருத்தத்து ஓரடு கற்றி திருநாட்டகத்தே. இந்த பாசுரமானது இரவு வருவதைக் கண்டு அஞ்சுகிற தலைவி தன்னுடைய தோழியரை செவிலிமாரை தன் அருகில் இல்லை, எனவே அவர்களை நுறுவாதான பாசுரம் என்ற போதிலும் வெளிப்படையாக இதிலே செவிலியர்களையோ செவிலி தாயையோ அல்லது தலைவியினுடைய தோழிகளை பற்றியோ இல்லாத ஒரு பாசுரம். தானான தன்மையிலே ஆழ்வார் பாடிய பாசுரம், நமக்கான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை முதலிலே பாசுரத்தை சேவிப்போம். காலை வெய்யோர்க்கு முன் ஒட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் பரவுவார் அன்ன கண்டும் காலை நல் ஞானத்து உரை படிந்து ஆடி கண் போது செய்து மாலை நல் நாவில் கொள்ளார் நினையார் அவன்மை படியே என்று சொல்கிறார். சூரியன் உதிக்கிறான். உதய சூரியனாக இருக்கிற போது அந்த சக்கரவர்த்தி எதிரிலே நிற்க முடியாமல் இருளாகிய சிற்றரசர்கள், இங்கே குறும்பன் என்கிற வார்த்தையை துர்ஜனங்கள் என்று சொல்கிறது பிரபந்த லட்சி. அப்படி இருளாகிய சிற்றரசர்கள் சாயங்காலத்திலே காலையிலே ஓடி போகிறார்கள். சாயங்காலத்திலே சூரியன் என்கிற அந்த பேரரசனுடைய கிரணங்கள், வெப்ப கிரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய மீண்டும் அந்த சிற்றரசர்கள் ஆகிய அந்த குறும்பர்கள் வந்து ஆதித்யனை சூழ்ந்து கொண்டு இருளை கொண்டு வந்து சாவிக்கிறார்கள். எனவே வெயில் உள்ள அந்த காலை காலத்திலேயே நல்ல ஞானமாகிய துறையிலே இறங்கி பகவத் பக்தியாக வெள்ளத்திலே ஆழ்ந்து ஈடுபட்டு பக்தி பரவசத்திலே கண்ணை மூடிக்கொண்டு எம்பெருமானை தியானம் செய்து கொண்டு நல்ல நாவினால் பெயர் கூறி துதியார்கள். அவனது கரிய திருமேனியை நினைப்பதற்கு செய்யாராக இருக்கிறார்களே. இளங்காலத்திலேயே அவனை நினைக்காமல் முதியவனான பின்னால் அவனை நினைக்கலாம் என்று நினைப்பது எப்படி சரியாக இருக்கும்? சூரியன் தன்னுடைய கிரணங்களை, வெப்ப கிரணங்களை கொடுக்கக்கூடிய காலை பொழுதிலே மறைந்து ஓடுகிற இந்த இருள் என்ற சிற்றரசர்கள் மாலை பொழுது வந்தவுடனே எப்படி அவனை மறைத்து விடுகிறார்களோ அதுபோல்தான் இந்த வாழ்க்கையானது நிலையில்லாதது என்பதை உணராமல் நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நல்ல நிலைமையிலே இருக்கும் பொழுதே பெருமாளை துதிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்கிறார்கள். நல் ஞானம் துறைப்படைந்து என்றால் சிறந்த ஞானம். எது சிறந்த ஞானம் என்றால் பெருமாளை நினைப்பது மட்டுமே சிறந்த ஞானமே தவிர மற்ற ஞானம் எல்லாம் அஜ்ஞானம்தான் என்று சொல்லுகிறார் பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார். குளிக்க வேண்டிய காலம் என்பது காலை நேரமானதால் துறைப்படிந்தாடி என்பதற்கு ஏற்ப காலை எனப்படுகிறது. கண் போது செய்து என்பதற்கு இரட்டர் மொழிதல் என்னும் உத்தியால் எம்பெருமான் பக்கலிலே ஞானம் என்னும் முக்கண் மலர்ந்து என்ற ஒரு பொருளும் கொள்ளத்தக்கதாகும். இங்கே நப்பினையினுடைய ஈடு காண வேண்டும். போது செய்து என் மொட்டிக்கும் போ பேர் அலறுவைக்கும் பேர் புறம்புற்ற விஷயங்களின் கண் செம்பளித்து எண்ணுதல் பகவத் விஷயத்திலே விழித்தது எண்ணுதல் என்று பெயரணிய பந்தியார் சிந்தியாது ஓதியுரு வெண்ணும் வந்தியெல்லாம் பயங்கென என முதல் திருவந்தாதியிலே சொல்கிறார்கள். மனப்பூர்வமாக தியானிக்காமல் வெறும் நாமத்தை சொல்வதற்கு கூட நல்லது. மாலை நன்னாவில் கொள்ளார் என்பதோடு இல்லாமல் எப்போதும் அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்குதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். வெய்யோன் என்பது உஷ்ணமான கிரணங்களை உடையவன், பகைவர்களுக்கு கொடிய பராக்கிரமசாலி. குறும்பர் என்பது குறுநில மன்னர்கள் என்றும் சொல்லலாம்.
சிற்றரசர்கள் என்றும் சொல்லலாம், குறும்பு செய்யக்கூடிய அநீதி செய்யக்கூடியவர்களையும் குறிக்கலாம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். தன்னுடைய இளமை பிராயம் விரைவாக கழிவது போனதிலே கருத்து இல்லாமல் எம்பெருமான் பக்கம் வழிபாடு கொள்ளாமல் வீணே இழந்து பழுதே பல பகலும் போக்குகிறார்களே என்று ஆழ்வார் உலக நன்மை கருதி பாடியதாக பொருள் கொள்வதுதான் சால பொருந்ததாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல நல் ஞானம் என்பதற்கு எம்பெருமானை இலக்காக கொண்ட ஞானமே நல் ஞானம். மற்ற விஷயாந்திரங்களிலே கொள்ளுகிற விஷயமெல்லாம் அஜ்ஞானம் என்கிறார் பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார். தலைவி தோழியரையோ செவிலி தாயாரையோ குறிப்பிடுவதற்கான சொற்றொடர்கள் இல்லாத போதும் ஆச்சாரியர்கள் வலிந்து இது தோழிகளை பார்த்தும் செவிலியை பார்த்தும் சொன்னதாக பாசுரம் என்று சொல்லுகிறார்கள். எனவே எப்படி இருந்தாலும் உடனடியாக அழியக்கூடிய உடம்பானது இந்த உடம்பு. அப்படி இருக்கும் பொழுது நீண்ட காலம் இருக்கப் போகிறோம் என்ற எண்ணத்திலே காலம் தாழ்த்தாமல் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும், இருக்கலாம், இருக்கக்கூடாது என்பதல்ல, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். காலை வெய்வோர்க்கு முன் ஓட்டு கொடுத்தங் குறும்பர் கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் படவையகம் பாவுவார் அன்ன கண்டும் காலை நன்னானத்து உரைபடிந்து ஆடி கண் போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையார் அவன் மைப்படியே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுப்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா